நேற்று கூட நம்முடைய போக்குவரத்து சம்மேளன அலுவலகத்திற்கு ஆந்திராவில் இருந்து தோழர்கள் வந்தார்கள். ஆந்திராவில் இருந்து வந்த தோழர்கள் எதுக்காக வந்தாங்க? நேற்றைக்கு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்று இருக்கின்றார். நம்முடைய முதலமைச்சர் பதவியேற்ற உடனேயே முதல் கையெழுத்து போட்டது மகளிர் இலவசம். அதுபோல நேற்று சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற உடனே ஆந்திராவிலே பெண்களுக்கு இலவசம் என்று அறிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் அந்த இலவச திட்டங்கள் எப்படி செயல்படுகின்றது, இதனால் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று சம்பந்தமாக தெரிந்து கொள்வதற்காக நம்ம ஆந்திர மாநில போக்குவரத்து சிஐடி தோழர்கள் நேற்று நம்முடைய சம்மேளன அலுவலகத்துக்கு வந்தார்கள். அவர்களுடைய நானும் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்களுடைய ஒரு விஷயத்தை சொன்னேன். ஆந்திராவில் மபசல்ல புறா ஃப்ரீ, கர்நாடகத்திலேயும் மப்சல்ல ஃப்ரீ, தமிழ்நாட்டில் 7700 பஸ் தான் ஃப்ரீ. ஆந்திராவும் கர்நாடகாவும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை என்னன்னா இந்த டவுன் பஸ்ங்கிற ஏற்பாடே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவில் கிராமத்துக்கு டவுன் பஸ் ஓட்டக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். வேற எந்த மாநிலத்திலையும் டவுன் பஸ் கிடையாது. அதாவது நாங்க டவுன் பஸ் ஓட்டுறோம். இந்த டவுன் பஸ்ல மட்டும் ஒரு நாளைக்கு 40 லட்சம் மகளிர் ஏறுறாங்க. நீங்க வெறும் அவசரம் மட்டும்தான் ஓட்டுறீங்க. இந்த ஆந்திராவிலையும் கர்நாடகத்திலையும் பெண்கள் ஏறும் பொழுது அவர்கள் ஆதார் அட்டையை கொண்டு போக வேண்டும். ஏன்னு கேட்டால் அவங்க ஆந்திராக்காரங்களா கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்டவர்களுக்கு தான் இலவசம். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், எங்க மாநிலத்தில் அப்படி கிடையாது. பெண்கள் எந்த மாநிலத்தில் வந்து அமெரிக்காவில் இருந்து ஒரு லேடி வந்து யாருன்னா கூட நம்ம பஸ்ல ஃப்ரீடம். அமெரிக்காக்காரருக்கு ஃப்ரீ, ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு ஃப்ரீ. உலகத்தில் எந்த நாட்டில இருந்து பொம்பளோட வந்து நம்ம பஸ்ல யாருன்னா ஃப்ரீ. இதுதான் தமிழ்நாடு. இப்ப இப்படி நம்ம வந்து இலவசமாக மகளிருக்கு இலவச பயணம் கொடுக்கிறோம். சந்தோஷம். அதை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்பது நமக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. நாம் அரசாங்கத்துக்கு கேட்பது என்ன? இதனால் ஏற்படக்கூடிய இழப்பை அரசாங்கம் ஈடுகட்ட வேண்டுமா வேண்டாமா?